We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் தமிழக முதலமைச்சர் பேசியது என்ன என்ற எதிர்பார்ப்போடு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஜெரி, நீங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதாவது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தென் மாநிலங்கள் மட்டுமே 30% பங்களிப்பு கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், இது போன்ற விவகாரங்களை கையில் எடுத்து முதலமைச்சர் பேசி இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் இதற்கு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, இசைவு கொடுத்திருக்கிறாங்களா? குறிப்பா மெட்ரோ அப்படிங்கிற திட்டம் கர்நாடக எல்லையிலிருந்து தமிழக எல்லைக்கு மெட்ரோ இணைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது கர்நாடகா அதற்கு சாத்தியம் இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்திருந்தாங்க. இதற்கு இசைவு கொடுக்கப்படுமா இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா? இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நகரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்புதல. தென் மண்டல குழு கூட்டம், அதாவது இந்தியாவிலே நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், சவுத் ஜோன் என்று பிரித்திருக்கிறார்கள். இப்படி சவுத் ஜோன் ஸ்டேட் சிஎம் மீட்டிங் என்று அழைக்கக்கூடிய தென் மண்டல முதலமைச்சர்களுடைய கூட்டத்துல இந்த தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இவர்கள் அந்த பிரச்சனையை கலைப்பதற்கு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதாகவே இந்த கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இதுல போதைப் பொருள் பிரச்சனை இருக்கிறது, நதிநீர் இணைப்பு, காவிரி பிரச்சனை, இது போன்ற பல்வேறு பொருளாதார பிரச்சனை, இது போல பல்வேறு பிரச்சனைகளை அனைத்தையுமே மத்திய அரசுக்கு நேரடியாக அதனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிய கருத்துக்களைப் போலவே அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நதிநீர் இணைப்பை குறித்து கர்நாடகா முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேசியிருக்கிறார். பாண்டிச்சேரியுடைய துணைநிலை ஆளுநருமே தண்ணீர் பிரச்சனையை குறித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாடும் புதுச்சேரியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் இசைவு தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சருமே காவிரி பிரச்சனையும் தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தையும் தெளிவுபட பேசியிருக்கிறார். இந்த உரையை அவர் தொடங்கும் பொழுது கூட பண்டைய துறைமுக நகரமான மகாபலிபுரத்திற்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் என்று இந்த உரையை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை கலைக்கும் விதமாக அவருடைய உரை அமைந்திருக்கிறது. தென் மாநிலங்கள்ல அனைத்து இணைந்து இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 30% அதிகமான பங்களிப்பை வழங்குவதாகவும் இதன் மூலம் நமது பிராந்திய இந்தியாவுடைய தேசிய பொருளாதாரத்தினுடைய முக்கிய இயக்க சக்திகள் ஒன்றாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். உற்பத்தி, ஏற்றுமதி, சேவைகள் மற்றும் புதுமை ஆகிய துறைகள் நம் நாட்டில் முன்னணியில் இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். போதைப் பொருளுடைய உற்பத்தி சட்டவிரோதமாக மாற்றுதல், போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் ஈடுபடும் வலையமைப்புகளுக்கு எதிரான வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். ஒருங்கிணைந்த பிராந்திய முயற்சியின் மூலமாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை மட்டும் இல்லாம போதைப் பொருள் இல்லாத தென்னிந்தியா என்ற இலக்கையும் அடைய முடியும் என்றும் அவர் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதே போல பகிரப்பட்ட பொருளாதார மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஒருங்கிணைந்த உற்பத்தி மண்டலங்கள், ஒருங்கிணைந்த பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள், உற்பத்தி மையங்களை துறைமுகங்களுடன் உலகளாவிய சந்தைகளுடன் இணைக்கும் தடையற்ற சரக்கு மற்றும் தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றை இடம்பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய திட்டங்கள் தொழில் செய்வதற்கான செலவை குறைக்கும் என்றும் நமது ஏற்றுமதி போற்றித்திறனை அதிகரிக்கும் என்றும் வெளிநாட்டு முதலீட்டிற்கு தென் மாநிலங்களை மேலும் கவர்ச்சிகரமான இடமாக மாற்றும் என்றும் சிறிய நகரங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் என்றும் இதன் மூலம் உண்மையான சமச்சீரான பிராந்திய வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மெட்ரோ இணைப்பு தொடர்பாகவும் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திராவிலிருந்து தமிழ்நாட்டின் ஒசூர் வரை பெங்களூரு மெட்ரோவை நீடிக்கும் திட்டம் தென்னிந்தியாவினுடைய முதல் மாநிலங்களுக்கு இடையிலான மெட்ரோ இணைப்புகள் ஒன்றாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது பெங்களூருவின் எலக்ட்ரானிசிட்டி தொழில் வழித்தடத்தை வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் தொழில் மையத்துடன் இணைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இரு மாநிலங்களுடைய தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில எல்லைகளுக்குள் அப்பால் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த உட்கட்டமைப்பு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கும் இது ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். எனவே மத்திய அரசு மற்றும் இரு மாநில அரசுகளின் ஆதரவுடன் இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில கர்நாடகா முதலமைச்சர் டி கே சிவகுமாரை பார்த்து இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். அதே போல கடல்சார் வளர்ச்சி, நீல பொருளாதாரம் மற்றும் கடலோர பாதுகாப்பை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துரைத்திருக்கிறார்.
நிதி கூட்டாட்சியை பற்றியும் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் ஜிஎஸ்டி மற்றும் மாநிலங்களுடைய வரி நிர்ணய நெகிழ்வுத்தன்மையை பற்றி விரிவாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பெட்ரோலியம் மற்றும் மதுபானங்களை தவிர மாநிலங்களின் நெகிழ்வான வருவாய் ஆதாரங்கள் மிகவும் குறைந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின்படி ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் மற்றும் குறைந்தபட்ச வரி விகிதங்கள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஏற்பாடு உள்ளதாகவும் அனைத்து மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து வரி விகிதங்களை நிர்ணயிப்பதில் மாநிலங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.